வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம as plus adjective plus s இல்லைன்னா as plus adverb plus s, அது தவிர as well as much as many as, இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா இந்த as and as இந்த காம்பினேஷனை நம்ம ரெண்டு பொருளை கம்பேர் பண்றப்போ ஏதோ ரெண்டு விஷயங்கள் சிமிலரா இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, இதை நம்ம கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த as காம்பினேஷனை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இவனை மாதிரி தான் என்னோட பையன் உயரம் இருப்பான், இவன் உயரம் இருப்பான் என்னோட பையன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கம்பேர் பண்றோம், என் பையனுடைய உயரத்தை ஒரு பையனோட உயரத்தோட கம்பேர் பண்றோம். ஸோ மை சன் இஸ் as tall as him. அதே மாதிரி ஏன் உன்னோட கை இவ்வளோ சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கு அப்படி சொல்றதா இருந்தா ஹேண்ட்ஸ் ஆர் as cold as ice அப்படி சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய கையோட சில்னஸ் ஐஸோட நம்ம கம்பேர் பண்றோம். உன்னோட லிவிங் ரூம் ஏன் அளவுக்கு பெருசா இல்ல, சோ நம்ம ஹால் அந்த மாதிரி இடத்த தான் நம்ம லிவிங் ரூம்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்றதா இருந்தா யுவர் லிவிங் ரூம் இஸ் நாட் as big as mine அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நம்ம டால், கோல்ட், பிக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணோம் இல்லையா. சோ அதே மாதிரி அவனால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறான் அப்படி சொல்றதா இருந்தா சோ ஓடுறான் present tense, so he runs as fast as he can. அவனால முடிஞ்ச அளவு அப்படின்றதுனால தான் நம்ம he can அப்படி போட்டிருக்கோம். So he runs as fast as he can. அதே மாதிரி என்னோட ரூம் உன்னோட ரூம் மாதிரியே நான் கிளீனா மெயின்டைன் பண்றேன். So I maintain my room as clean as yours. So இந்த மாதிரி எல்லாம் நம்ம கம்பேரிசனுக்கு இந்த as காம்பினேஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், என்னோட பொண்ணு அவளோட பாட்டி போலவே சமைக்கிறா, என் பொண்ணு ரொம்ப நல்லா சமைப்பா அப்படின்னா மை டாட்டர் இஸ் அ கிரேட் குக், மை டாட்டர் இஸ் அ வெரி குட் குக் இந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். பட் இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்றோம், அவங்க பாட்டி மாதிரியே சமைக்கிறா. So she is as good as her granny. So my daughter cooks as good as her granny. So ஒரு சிச்சுவேஷன்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா நான் என்னுடைய தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் சப்மிட் பண்ணிடுறேன். ஸோ சப்மிட் பண்றேன் அப்படின்றதுனால ஐ வில் சப்மிட் த டாக்குமெண்ட். ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்ச அளவுக்கு விரைவா, ஸோ as quickly as possible. So I will submit the document as quickly as possible. பொதுவா ஃபாஸ்ட் அப்படி சொன்னோம்னா அதுக்கு ஃபாஸ்ட்லி கிடையாது, நல்லா ஃபாஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இதே இடத்துல நீங்க ஃபாஸ்ட் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா as fast as I can அப்படி சொல்லலாம். இப்ப நீங்க குயிக்கா பொறுத்த வரைக்கும் adverb quickly, so அதனால as quickly as possible அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். So I will submit the document as quickly as possible. இப்ப நாம பார்க்க போறது as much as and as many as. இதே மாதிரி கம்பேரிசனுக்கு தான் அந்த அளவுக்கு நிறைய அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம மச் இல்லைன்னா மெனியை யூஸ் பண்ணுவோம். பொதுவா மச் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அன்கவுண்டபிள்னு எதை சொல்றோம், எதையெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதோ அதையெல்லாம் நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் சொல்லுவோம். ஹாப்பினஸ், ஒரு வருத்தம், துக்கம், சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள். இல்ல சாப்பிட்றதே பாத்தீங்கன்னா ஃபுட்டு, தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி பணம் அப்படிங்கிறப்போ அதை நம்ம மணி அப்படிங்கிற வார்த்தையால யூஸ் பண்றப்போ அதை அன்கவுண்டபிள் நவுனா தான் நம்ம பார்ப்போம். ரூபாய் நோட்டு, ஒரு 100 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, இத்தனை ரூபாய் நோட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப 100 ரூபாய் நோட்டுகள் அப்படின்னா கவுண்டபிள். அதே பணம் அப்படின்னு மொத்தமா சொல்றதா இருந்தா அதை நம்ம அன்கவுண்டபிள் நவுனா தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி மச் அண்ட் மெனிக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வேணாலும் நீங்க செக் பண்ணுங்க. So uncountable nounsனா நம்ம as much as யூஸ் பண்ணுவோம், countable nounsனா as many as யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்க வெளில போனோம், அப்ப என்னோட சிஸ்டர் அவளால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணா. ஸோ இந்த இடத்துல செலவு அப்படிங்கிறப்ப ஒரு மதிப்பு தான் அதுக்கு, அதை நம்ம கவுண்ட்லாம் பண்ண முடியாது என்னன்னுட்டு. ஸோ மை சிஸ்டர் ஸ்பெண்ட் as much as she could. அதே மாதிரிதான் சாப்பாடு விஷயம் சொல்றோம். ஸோ ஓவராலா சாப்பாடு அப்படிங்கிறப்போ அதை நம்ம மச் அதை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஈட் as much as you can, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதே ஒரு பிஸ்கட் மாதிரியான ஒரு விஷயம் அதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ நம்ம as many as நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஈட் as many biscuits as you can, இல்லைன்னா ஒரு பிஸ்கட்டை முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு உன்னால முடிஞ்ச அளவு சாப்பிடு அப்படின்னா ஈட் as many as you can அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயுமே நம்ம சாப்பிடுன்னு தான் சொல்றோம். ஃபுட் அப்படின்னா ஒரு சாப்பாடு, சாதம், இந்த மாதிரினா as much as you can அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ கவுண்டபிளான விஷயங்கள் 1 2 3 கவுண்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு சில பீசஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு, இல்ல பிஸ்கட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அப்ப நம்ம as many as யூஸ் பண்ணுவோம். சோ eat as many as you can.
அதே மாதிரி தான். சோ நம்ம வந்து இவ்வளவு நேரம் கம்பேர் பண்றது வந்து இந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த இன்னொன்னோட நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இதே அத மாதிரி 2 மடங்கு, அத மாதிரி 3 மடங்கு, 10 மடங்கு அப்படிலாம் சொல்றதா இருந்தா அதையும் நம்ம சொல்லலாம். இப்ப என் மாதிரி அவன் 2 மடங்கு அதிகமா சாப்பிட்டான் அப்படின்னா he ate twice as much as I ate. நான் சாப்பிட்ட மாதிரி 2 மடங்கு அவன் சாப்பிட்டான் அப்படி சொல்றதுக்கு. So he ate twice as much as I ate. இதே மாதிரி தான் ஒண்ணு. இப்போ ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். என்கிட்ட நிறைய ஸ்டாம்ப்ஸ் இருக்கு. அவன்கிட்ட அந்த அளவுக்கு இல்ல. என்கிட்ட இருக்க அளவுக்கு அவன்கிட்ட ஸ்டாம்ப்ஸ் இல்ல. சோ ஸ்டாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் we can count இல்லையா? சோ அது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன்றதுனால நம்ம as many யூஸ் பண்ணிருக்கோம். So he doesn't have as many stamps as I have. இதே மாதிரி என்கிட்ட இருக்க மாதிரி அவன்கிட்ட 10 times இருக்கு அப்படி சொல்றதா இருந்தா சோ அப்ப வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? So he has 10 times as many stamps as I have. சோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணா கம்பேர் பண்ணலாம். என்னோடது மாதிரி பல மடங்கு இருக்குன்னு சொல்றதா இருந்தாலும் சரி, என்னோட அளவுக்கே இருக்குன்னு சொன்னாலும் சரி, நம்ம இந்த as காம்பினேஷனை யூஸ் பண்ணலாம். போன வருஷம் அளவுக்கு இந்த வருஷம் மழை இல்லை சொல்லுவோம் இல்லையா? சோ மழை இல்லை அப்படிங்கிறப்ப மழையை பொறுத்த வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. சோ as much rain as அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த வருஷம் நமக்கு மழை பெறவில்லை, நாம் மழையை பெறவில்லை. So we didn't get as much rain as last year. இப்ப நம்ம பார்க்க போறது as well as and as well. இந்த as well as ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்னு இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற கம்பேரிசனுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு மீனிங் என்னன்னா இன் அடிஷன், இவங்களும் இதையும் இவரையும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம as well as யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இன் அடிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நான் ராதாவையும் கீதாவையும் இன்வைட் பண்ணிருக்கேன். நான் ராதாவை இன்வைட் பண்ணிருக்கேன், கூடவே கீதாவையும் இன்வைட் பண்ணிருக்கேன். சோ இன் அடிஷன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல as well as யூஸ் பண்ணிருக்கோம். So I have invited Radha as well as Geeta. So in addition, கீதாவையும் நான் இன்வைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு I have invited Radha as well as Geeta. எப்படி நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நான் ராதா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ராதாவை நான் இன்வைட் பண்ண போயிருக்கேன். அப்போ நான் சொல்றேன் நான் கீதாவையும் இன்வைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ராதாட்ட சொல்றேன். அப்போ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா இந்த as well கடைசியில போட்டுக்கலாம். I have invited Geeta as well. நான் கீதாவை கூட கூப்பிட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? So I have invited Geeta as well. So இந்த as well வந்து கடைசியா யூஸ் பண்ணணும். இப்போ இதே as well as இன்னொரு விதமா யூஸ் பண்றது. இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கமா எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் பாத்துக்கோங்க. கீதா as well as ராதா. கீதா ராதாவும் வராங்க, கீதா வரா கூடவே ராதாவும் வரா அப்படி நம்ம சொல்ல போறோம். சோ இந்த இடத்துல கீதா கமா போட்டதுக்கு அப்புறமா as well as ராதா போட்டு இன்னொரு கமா. சோ கீதா as well as ராதா is coming today. சோ இந்த இடத்துல ஒரு இந்த சென்டென்ஸ்ல ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு உறுத்தலா இருக்கும். கீதா ராதா 2 பேர் வராங்க, அப்ப ப்ளூரல் தானே, ஏன் நம்ம ஆர் கமிங்னு போடல அப்படின்ட்டு இந்த as well as இந்த பார்ட் இந்த சப்ஜெக்டை எந்த விதத்திலையும் சேஞ்ச் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இந்த வேர்பை யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வேர்பை யூஸ் பண்ணணும். as well as அப்புறமா வர்றதை சேர்த்து நம்ம வேர்பை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கீதா as well as ராதா is coming today. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், என்னோட பிரதர் என்னோட சிஸ்டருக்கு கூட கேரம் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ மை பிரதர் லவ்ஸ் பிளேயிங் கேரம் அப்படி சொல்லுவோம். கூடவே என் தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்றதா இருந்தா ஸோ மை பிரதர் as well as மை சிஸ்டர் லவ்ஸ் பிளேயிங் கேரம். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல மை பிரதரை தான் நம்ம வந்து சப்ஜெக்டா எடுத்துட்டு வேர்பை வந்து லவ்ஸ் அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். அதுதான் அந்த சென்டென்ஸ் இருக்கு. இந்த as well as மை சிஸ்டரை ஒரு அடிஷனா தான் அதோட சேர்த்திருக்கமே தவிர அதை பொறுத்து நம்ம வேர்பை சேஞ்ச் பண்ணல. So my brother as well as my sister loves playing carom. இப்போ நாம ஒரு கம்பேரிசனுக்காக இந்த as well as எப்படி யூஸ் பண்றது? as well அப்படின்னா என்ன, இந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணல அந்த மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சோ பழசு மாதிரி இது நல்லா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றதா இருந்தா it doesn't work as well as the old one. பழசு மாதிரி இது நல்லா ஒர்க் பண்ணல. சோ இந்த இடத்துல as well as அப்படின்னா in addition அப்படி கிடையாது. இந்த இடத்துல நம்ம சொல்றப்பவே இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா it doesn't work as well as the old one அப்படி நம்ம ஒரு பாஸ் பண்ணி தான் அதை சொல்லுவோம். சோ இந்த வீடியோல நாம as adjective as இல்லைன்னா as adverb as many as much as well as well இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.